பொதுவாகவே கன்னிக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லைங்களா, அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னீங்களா? எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஆடாமல் அழட்டாமல் இருக்கிற இடத்துல இருந்து சிறப்பாக முடிச்சு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. காதலிக்கவே பிறந்த ராசி அப்படின்னா கன்னிராசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. காதலில் சொதப்புறதும் பார்த்திங்கன்னா கன்னிராசியாக தான் இருக்கும். துன்பம் வந்தாலும் கூட இவங்க கலங்கி போக மாட்டாங்க, இன்பம் வந்தாலும் பெருசாக தலக்கணமாக ஆட மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய சொல்வாக்காக இருக்கட்டும், செல்வாக்காக இருக்கட்டும் வந்து கன்னிராசிக்கு இந்த ஆண்டு உண்டு. எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன், நிறைய பாடல்கள் கேளுங்க. யுவனுடைய அந்த யுவன் ட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைய வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் எப்படி கேட்கணும், துள்ளல் ஆட இசைக்கு மாறணும், உறவு நிலை சிக்கல்கள் வராமல் பார்க்கணும். அதுவும் குறிப்பாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் வராமல் பார்த்துக்கணும். ஓவர் திங்கிங்னால தூக்கம் வராமல் போகும். தூக்கம் வராமல் போனதுனால கட் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு. நிறைய செரிமான கோளாறுகள் வரக்கூடிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு. குறிப்பாக ஃபுட் பிளாகர்ஸ் யாராவது கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், பக்தி ப்ளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட எனது பேர் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்லா. கன்னி ராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த புத்தாண்டு பலனில் பார்க்கலாம் சார். பொதுவாகவே கன்னிக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லைங்களா, அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னீங்களா? கன்னிராசிக்காரங்க ரொம்ப பெருசாக எதையுமே வந்து அலட்டிக்க மாட்டாங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக என்னங்க இப்படி இருக்கீங்க, இந்த சுச்சுவேஷனை எப்படி உங்களால் கூட ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டால் அதுதான் அவங்களுடைய இயல்பாகவே இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஆடாமல் அழட்டாமல் இருக்கிற இடத்துல இருந்து சிறப்பாக முடிச்சு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. இது சொல்லுவாங்க இல்லையா, துன்பம் வந்தாலும் கூட இவங்க கலங்கி போக மாட்டாங்க, இன்பம் வந்தாலும் பெருசாக தலக்கணமாக ஆட மாட்டாங்க. அப்படியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த கன்னிராசிக்கு உண்டு. இன்னொரு ஆஸ்பெக்டில் சொல்லணும் அப்படின்னா, காதலிக்கவே பிறந்த ராசி அப்படின்னா கன்னிராசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலில் சொதப்புறதும் பார்த்திங்கன்னா கன்னிராசியாக தான் இருக்கும். நமக்கு ஓவராலாக பார்க்குறப்ப கன்னிராசிக்காரங்க காதலில் வல்லவர்கள் அப்படின்னு யோசிப்போம். அதில் அதிகமாக சொதப்புறது வந்து கன்னிராசியாக தான் இருக்கும். இது வந்து ஹிடன் ட்ரூட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது கன்னிராசி பொறுத்தளவுக்கு. கன்னிராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா அமைய போகுதுங்க? கன்னிராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய சொல்வாக்காக இருக்கட்டும், செல்வாக்காக இருக்கட்டும், பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய சில பாரம்பரிய விடயங்கள் இருக்கும்ல. திருவிழாவில் வந்து இவங்களுக்கு தான் முதல் மரியாதை, ஒரு தலைமுறையாக தட்டி போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னால் அது திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கன்னிராசிக்கு இந்த ஆண்டு உண்டு. ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ அந்த மாதிரி செயல்படுறாரு. நீங்கள் 7ல் இருக்கக்கூடிய சனியை பெருசாக வந்து நெகட்டிவாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன் அப்படின்னா சனி ரொம்ப பெரிய பாதிப்புகளை கன்னிராசிக்கு கொடுக்க மாட்டார். அது புதனோட வீடு அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருசாக அவர் வந்து கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் இங்கே வாங்க, 8ல் இருக்கக்கூடிய நெப்டியூன் ப்ளஸ் வந்து கைரான், இந்த சேர்க்கையில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ல் நெப்டியூன் இருக்கிறது வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி வந்து கன்னிராசி தான். நான் ஏற்கனவே மிதுனத்துக்கு சொல்லியிருக்கப்ப இந்த இதை நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா மிதுனமும் சரி கன்னியும் சரி ரொம்ப வண்டி வாகனங்களில் மோகமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப மாட்ரேட்டான வேகத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு விபத்துகள் எதுவும் இந்த ஆண்டு நடக்காது. ரொம்ப ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா நெப்டியூன் ஏற்கனவே 8ல் இருக்கிறதுனால ரத்தம் வந்து அதிகமாக விரயமாக போகக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு கன்னிக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போங்க, நிதானமாக போங்க. எங்கே கிளம்பணுனாலும் முன்னாடியே கிளம்புங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கிளம்பி ஹரிபரியில் போகிறது அப்படிங்கிறத வந்து தவிர்த்துட்டு இந்த ஆண்டு நிதானமாக இருந்தீங்கன்னா மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, 9ல் இருக்கக்கூடிய யுரேனஸ். பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் குருவுக்கு ஈக்குவலாக வெல்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் வந்து யுரேனஸ். அது வந்து இவங்க ராசிக்கு 9ல் வரப்ப கண்டிப்பாக செல்வம் வரும், நிறைய காசு வரும். இவங்களே அறியாமல் நிறைய காசு வர்றதுக்கான வாய்ப்பு கன்னிராசிக்கு உண்டு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஓரளவுக்கு கன்னிக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கு. இதில் எங்கே அன்ஃபேவர் ஆகும் அப்படிங்கிறத அடுத்து போகிறப்ப நம்ம சொல்கிறேன். கன்னிராசினியர்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம் இந்த ஆண்டு அப்படின்னா அது என்ன ரெசல்யூஷன் சொல்லலாங்க சார்? கன்னிராசிக்காரங்க இந்த 2026 எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன், நிறைய பாடல்கள் கேளுங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, மன ரீதியான சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. 2025 இருந்த அந்த மன ரீதியான சிக்கல்கள்
முடியணும். அப்படி முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா நிறைய பாடல்கள் கேட்கணும். அதுவும் பாட்டு கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் கன்னிராசிக்காரங்க இந்த சோகமான பாட்டு இவங்க பிளேலிஸ்ட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய யுவனுடைய அந்த யுவன் ட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைய வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் எப்படி கேட்கணும், துள்ளல் ஆடை இசைக்கு மாறணும். மாறி இந்த சோக பாடலெல்லாம் தூக்கி போடுங்க. அதே மாதிரி பழைய ஆடைகள் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தாதீங்க. அதாவது ரொம்ப கிழிந்த ஆடைகள், அதுக்கப்புறம் நான் நிறைய ஒட்டு போட்டு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தாதீங்க. தொளன்னு இருக்குது நிறைய அவுட்ஃபிட் அப்படின்னா அதையும் பயன்படுத்தாமல் இந்த வருஷம் வந்து இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னைத்தானே ரொம்ப புத்துணர்ச்சியாக அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேலே சொன்ன வெல்த்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட உறவுகளிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா அது இது வரும் சார். கன்னிராசிக்காரங்க 2024 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவு நிலை சிக்கல்கள் வராமல் பார்க்கணும். அதுவும் குறிப்பாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் வராமல் பார்த்துக்கணும். அதை பிரிக்கிறப்ப அந்த டிஸ்பியூட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரிக்கிறப்ப நிறைய தகராறுகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்லேயே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் அவங்க கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தை உறவுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் தப்பிச்சுப்பீங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்க போகுங்க சார். 2026 கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதங்களில் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடியவங்க இருக்கீங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஃபினான்ஸ் லெவலில் வந்து அதிகப்படியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு குறிப்பாக கன்னிராசி சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்போ எதை போட்டாலும் பொண்ணாகும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. வேலைகளில் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் ரொம்ப நாள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு ஹைக்கோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நெகட்டிவில் இருந்த ஃபினான்ஸ் இப்போ வந்து இண்டிஜுவல்ஸை தாண்டி பாசிட்டிவில் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த 2026 எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? 2026 கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. கன்னிராசிக்காரங்க வந்து இப்போ காதலில் இருப்பாங்க. அதிகமான கன்னிராசிக்காரங்க காதலில் இருப்பாங்க. அதை திருமணமாக மாற்றிக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பில் தான் இருக்குது. ஏன்னா கன்னிராசிக்காரங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷம் திருமணம் முடிகிறது என்ன கேட்டால் ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் ஜூனுக்கு முன்னே அமைச்சிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட நம்மகிட்ட சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஒன்றா இருக்கும், அவங்களுடைய நேச்சர் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அது இந்த கன்னிராசிக்கு இந்த வருஷம் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி அப்படின்னா நமக்கு வந்து பொண்ணு வீடாக இருக்கட்டும் இல்லை மாப்பிள்ளை வீடாக இருக்கட்டும், நமக்கு வரக்கூடியவங்களுடைய அவங்க நேச்சர் என்ன அப்படிங்கிறத அவங்க சொன்ன விதத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்கன்னா அங்கே உண்மையாலே அவங்க வேலை பார்க்குறாங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உண்மையாலே அந்த இன்கம் தான் வருதா அப்படின்னு நீங்கள் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கூட வாங்கி பார்த்துக்கிறது உத்தமமாக இருக்கும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? 2026 கன்னிராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க வந்து நாங்கள் வந்து மெடிக்கலாகவே நிறைய செலவு பண்ணிட்டோம் குழந்தைக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா இனி நீங்கள் அதெல்லாம் செலவு பண்ணாதீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக அமைய போகுது. அதனால் ஒரி பண்ணிக்கவே வேணாம். இன்னும் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், வீட்டில் வந்து பொதுவாக வந்து இந்த தொட்டில்லாம் பழைய தொட்டில்லாம் இருந்தது அப்படின்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? 2026 கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா இந்த ஹெல்த்து தான். ஏன்னா வந்து இந்த கன்னிராசிக்காரங்க ஓவர் திங்க் பண்ணி ஏன்னா 2025 வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை திங்க் பண்ண வச்சுருக்கோம். அப்படி திங்க் பண்ணி இவங்க ஓவர் திங்கர்ஸாகவே மாறியிருப்பாங்க. அப்படி ஓவர் திங்க் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓவர் திங்கிங்னால தூக்கம் வராமல் போகும். தூக்கம் வராமல் போனதுனால கட் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கட் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி கன்னிராசியாக அமையுது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிறப்ப குரு முன்ன பின்ன போகிறப்ப கண்டிப்பாக கட் ஹெல்த்தில் கவலையை ஏற்படுத்திடுவார். இன்னொரு விஷயம் இண்டஸ்ட்ரீன்ஸ் நிறைய செரிமான கோளாறுகள் வரக்கூடிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு. குறிப்பாக ஃபுட் பிளாகர்ஸ் யாராவது கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபுட் பிளாக் பண்ணுறதை கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறது என்ன கேட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவேன்.
ஏன்னா இவங்க வாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவு வாங்கி சாப்பிட்ருவாங்க. அதனால் நாள்பட்ட விளைவுகள் நிறைய அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட் ஹெல்த், இன்டெஸ்டைன்ஸு, ஓவர் திங்கிங்னால் வரக்கூடிய கட் ஹெல்த்து அதை வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வாயு தொல்லை வராமல் பார்த்துக்கணும். இந்த வருஷம் வந்து ஓவராலாக அந்த வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி கன்னி ராசியாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் ஃபுட் பாய்சன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. உணவு வந்து சமைக்கப்படக்கூடிய கூடங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை மாதிரி வெளியே சாப்பிட்றீங்கன்னா யோசிச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட் குக்குடு ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, பச்சை காய்கறிகள், இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் இன்டேக் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பில்லா சமையல்லாம் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான உணவுகள் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த 2026 உடல் சார்ந்த பிரச்சனைகள், முக்கியமாக குடல் சார்ந்த பிரச்சனைகளில் இவங்க தப்பிக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்து பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் சார்? 2026 கன்னிராசிக்காரங்க குறிப்பாக ஜான்வரியிலேருந்து ஜூனுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மிட் கேப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பொதுவாகவே என்னங்க மிட் கேப்லலாம் பண்ணால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. மிட் கேப்பில் வந்து இந்த வருஷம் ஜான் டு ஜூன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க எந்த ரிலேட்டடாக பண்ணணுன்ற நான் சொல்லிடுறேன். அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மிட் கேப்பை நாளைக்கு வந்து திடீர்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பயங்கரமான லாபத்தை கொடுக்குற விஷயமா இருக்கும். கன்னிராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி வந்து மெர்க்யூரி. அந்த மெர்க்யூரியுடைய ஸ்டேட்மெண்ட் பொறுத்து பார்க்குறப்ப இவங்களுக்கு எது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எஜுகேஷன் செக்டர். அதுவும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டாரோட கம்யூனிகேஷன் செக்டர். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டார்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ராசஸ்டு ஃபுட், அந்த செக்டார்ஸில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு எது பாதிப்பாகும்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்டா பாதிப்பாகும், அதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆயிரும். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடுனே சொல்லலாம். நான் சொன்னேன்ல கன்னிராசிக்கு இந்த வருஷம் வந்து ஒரு விதமான காம்பினேஷனான ப்ரெடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலை. அதுதான் ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்டா இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும், அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆயிரும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த லோன் இஎம்ஐ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். கன்னிராசிக்காரங்களுக்கு 2026 லோன், இஎம்ஐ இந்த மாதிரியான விஷயங்களில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஃபினான்ஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃபினான்ஸ் டெவலப் ஆகிறத பொறுத்து இவங்க வந்து லோன் அடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு ஹவுசிங் லோன் இருக்குது அப்படின்னு சொன்னால், கன்னிராசிக்காரங்களுக்கு ஹவுசிங் லோன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அதுக்கான முயற்சிகளை இறங்குங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப மொத்தமாக கொடுத்து முடிக்க முடியுமான்னு பாருங்கள். எனக்கு வந்து இவ்வளோ வருஷங்கள் இருக்குது, அவ்வளோ வருஷமும் நான் கட்டணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு நான் பொதுவாக சொல்கிறதே, உங்களுக்கு ஹவுசிங் லோன் எடுக்கவே கூடாது. கன்னிராசிக்காரங்க எடுத்தாங்கன்னா அடைக்கிறதுக்குள்ளே அவங்க படாத பாடுபடுறாங்க. நம்மகிட்ட வந்த கிளைண்ட்ஸ் வச்சும் நான் சொல்கிறேன், அதேமாதிரி பொதுவாகவும் சொல்கிறேன். இந்த விஷயங்களில் ஹவுசிங் லோன்ஸ் இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ண பாருங்கள். இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஃபினான்ஸாக அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறப்ப 5 இருக்கக்கூடிய ப்ளூட்டோ எதிர்பாராத பணம் திடீர்னு வரும். அந்த பணம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேறு எதுக்கும் விரயமாக செலவு பண்ணிடாமல் அப்படியே தூக்கி ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ண பாருங்கள். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமான வருஷமாக இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் எப்படி அப்படிங்கிறது விலாவாரியாக பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.